அன்புடைய அனைவருக்கும் அருள்மிகு காத்தாயி அம்மன் பிரசன்ன ஜோதிட நிலையத்திலிருந்து ஜோதிடர் ரவியின் அன்பு வணக்கங்கள். நாம இன்னைக்கு மே மாத பலன்கள் மற்றும் குரு பயிற்சி பலன்கள் 2024 பத்தி பார்க்க போறோம். முதல்ல மே மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துட்டு இறுதியா குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கடகம், லாபம் பெறும் கடகம். இந்த மாதம் கடகராசி மிகச்சிறப்பான ஒரு லாபத்தை பெறப்போகிற மாதமாக அமைந்துவிடும். இப்போது கடகராசிக்கு கிரக நிலைகள் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்றது பார்த்துட்டு வந்துடலாம். 3ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். 7ல் இந்த மாதத்தின் முற்பகுதியில் ராசிநாதனான சந்திரன் இருக்கார். 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். 9ல் ராகு, செவ்வாய், புதன், இவங்க 3 பேர் இருக்கார். புதன் மே 10க்கு பிறகு மேச ராசிக்கு வந்துடுவார். 10ஆம் இடத்துல சுக்கிரன், சூரியன், இவங்க 2 பேர் இருக்கிறாங்க. சூரியன் மே 14க்கு பிறகு ரிஷபராசிக்குள்ளே வந்துடுவார். சுக்கிரன் மே 19க்கு பிறகு ரிஷபராசிக்குள்ளே வந்துடுவார். 11ஆம் இடத்துல குரு இருக்கார். அப்போ இந்த மாதம் கிரக நிலைகள் மிகச் சிறப்பான யோகத்தை கொடுக்கக்கூடிய இடங்களில் தான் எல்லா கிரகமுமே இருக்குது. அதாவது சனி பகவானை தவிர்த்துட்டு மீதி அனைத்து கிரகங்களும் பார்த்தோம்னா மிக அருமையான இடத்துல இருக்குது. சனி பகவான் மட்டும்தான் அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாரு. அந்த வகையில் இந்த மாதம் எப்படி இருக்கும் தொழில் கடகராசினருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். 10ஆம் இடத்துக்கு அதிபதியான செவ்வாய் 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதாவது பாகிஸ்தானத்தில் இருக்கிறாரு. 10ஆம் இடத்துக்கும் 5ஆம் இடம் என்கின்ற வளர்ச்சி ஸ்தானத்திற்கும் அதிபதியான செவ்வாய் 9ஆம் இடத்துல இருக்கிறது மிகச்சிறப்பான விஷயந்தான். ஏன்னா 9 அவருடைய நண்பர் வீடு தான். அதனால் நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய இடமாகவே அது அமைந்து விடுகிறது. 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளில் இருக்குது. ராகு பகவான் அங்கேயே இருக்கிறனால பெரிய கெடுதலா அப்படின்னா ஒரு சின்ன தடங்களையும் தாமதத்தையும் கொடுத்தாலும் கூட, அதாவது வருகின்ற லாபத்தை பெரிதாக்கி கொடுத்து விடுவார். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படிங்கிற நிலைகளில் தான் இருக்குது. இப்போ செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்துலேருந்து பார்க்கக்கூடிய இடங்கள் கூட நல்ல இடங்கள் தான். 12ஆம் இடத்தை பார்ப்பார். 12ஆம் இடத்தை பார்த்தா விரயமா அப்படின்னு சொன்னால் தொழிலில் புதிய முதலீடுகளை போடாமல் இருக்கிறது சிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகள். அடுத்து பார்த்திங்கன்னா தன்னுடைய 7ஆம் பார்வையால் 3ஆம் இடத்தை பார்ப்பார். தொழில் செய்யக்கூடிய தைரியத்தையும் வீரியத்தையும் கண்டிப்பாக கொடுத்துருவார். தொழில் விஷயமாக சிறு தூர பயணங்களையும் சிறு அலைச்சல்களையும் கொடுத்துருவார். அடுத்து பார்த்திங்கன்னா 4ஆம் இடம் என்கின்ற சுகஸ்தானத்தை பார்ப்பார். அப்போ செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்தை பார்க்குறது நல்ல ஒரு விஷயந்தான். அதன் மூலமாக வண்டி, வாகனம், மனை சொத்து, மண் வாங்கிறதுக்கு உண்டான யோகத்தையும் தொழில் மூலமாக கண்டிப்பாக கொடுப்பார். அந்த வகையில் மிகச் சிறப்பான மாதமாகவே தொழிலில் லாபம் அதிகம் பெறும் மாதமாகவே கடகராசிக்கு இந்த மாதம் அமைந்துவிடும். 5ஆம் இடத்து அதிபதியாகவும் 10ஆம் இடத்து அதிபதியாகவும் செவ்வாய் பகவான் வரதுனால குழந்தைகள் மூலமாக செய்யும் தொழில்களில் மிகச்சிறந்த ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி நல்ல ஒரு வருமானத்தையும் தந்துவிடும். அடுத்ததாக குடும்பத்தை பற்றி பார்க்க போகிறோம். 2ஆம் இடத்துக்கு அதிபதியான சூரியன் இந்த மாதத்தில் 14ஆம் தேதி வரையிலும் 10ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ இந்த மாதம் குடும்ப நிலைகள்லையும் மிகச்சிறப்பான யோகத்தை கொடுக்கக்கூடிய காலமாக தான் அமையும். தாராள தனவரவை கண்டிப்பாக குடும்பத்துக்கு கொடுத்துருவார். ஏன்னா 2ஆம் இடத்து அதிபதியான தனக்காரகன் 10ஆம் இடத்துல இருக்கிறது மிகச்சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 10ல் திக்பலம் பெறுவார். சூரியன் 10ல் திக்பலம் பெறும் பொழுது இன்னும் ஒரு அருமையான விஷயங்கள் தான். தனக்காரகன் திக்பலம் பெறும் பொழுது இந்த மாதம் முழுக்கவே சிறப்பான வருமானத்தையும் சிறப்பான குடும்ப நிலைகளையும், அதாவது குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும் காலம் அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு இந்த மாதம் முழுக்கவே இருக்கும். அதே போல் மே 14க்கு பிறகு சூரியன் 11 என்கின்ற லாபஸ்தானத்துக்கு வருவார். அங்கே குருவோடு இணைவார். இருவரும் நண்பர்கள் தான் என்கின்ற வகையில் லாபத்தையும் குடும்பத்திற்கு பெரிதாக கொடுத்து நல்ல நிலைகளை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைந்துவிடும் குடும்பத்திற்கு, கடகராசினருக்கு. இல்லத்தரசிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 7ஆம் இடத்து அதிபதி 8ல், செவ்வாய் பகவான் 9ல் இருக்கார். அவர் 5க்கும் 10க்கு அதிபதியான செவ்வாய் 9ல் இருக்கிறது மிகச்சிறப்பான விஷயங்கள் தான். கணவர் மூலமாக நல்ல எதிர்பார்ப்புகள் தீரும் நேரம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நல்ல விஷயங்களை இவங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருந்திருப்பாங்க. அந்த நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடந்தேறும் காலமாக இந்த மாதம் அமையும். 9ஆம் இடத்துல இருக்கும்போது தன் கணவர் வழியில் பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய காலமாகவும் இது அமைந்துவிடும். அந்த வகையில் இல்லத்தரசிகளுக்கும் இந்த மாதம் சிறப்பாகவே உள்ளது, கவலை வேண்டாம். கணவன் மனைவிக்கிடையில் சிறு சிறு மன சஞ்சலங்களை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்குங்க. ஏன்னா ராகு பகவானோட செவ்வாய் இணைஞ்சிருக்கும் பொழுது மன ரீதியான கவலைகளை தரும். அப்போ கணவன் மனைவி சில விஷயங்களில் விட்டு கொடுத்து போங்க. இந்த மாதம்
நல்லாவே இருக்கும். விட்டு கொடுத்து போகிறது தான் இந்த மாதத்துக்கு சிறப்பாக இருக்கும். அதே போல் இந்த மாதம் இல்லத்தரசிகளுக்கு வளர்ச்சிக்குண்டான மாதம் அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு நல்ல யோகமான அமைப்பில் தான் இருக்குது. இருவரும் விட்டு கொடுத்து போயிட்டாவே மிகச்சிறப்பு தான். பெரிய அளவில் பாதிப்பை கொடுக்க போகிறது இல்லை இந்த மாதம். இல்லத்தரசிகள் பணம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால பணம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் செலவு அதிகமாக வரக்கூடிய காலமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் பண விஷயங்களில் மட்டும் கவனத்தோடு இருங்க. மற்றபடி பெரிய குறை ஒன்றும் இல்லை. கடகராசினருக்கு உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். 6ஆம் இடத்து அதிபதியான குரு பகவான் 11ல் இருக்கிறாரு. இதுவரை உடல் சார்ந்த விஷயங்கள், உடல் சார்ந்த நோய்கள் இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதம் தீரக்கூடிய மாதமாக தான், வருடமாக தான் அமையும். அந்த வகையில் நோய் இதுவரையில் இருந்தவங்களுக்கு தீரும். வம்பு வழக்குகள் இருந்தவங்களுக்கும் கண்டிப்பாக தீர்ந்து உடல்நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் பெறும் காலமாகவே இந்த மாதம் அமையும். அதே போல் 6ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்தை பார்க்குறதுனால அலைச்சல் அதிகமாக இருக்கும். இந்த மாதம் அலைச்சலை கொஞ்சம் குறைங்க. அதன் மூலமாக உடல்நிலை பாதிக்கப்படக்கூடிய ஒரு மாதமாகவும் அமைந்துவிடும். அதனால் அலைச்சல்களை கொஞ்சம் தவிர்த்திங்கனாவே இந்த மாதம் நல்ல மாதமாக இருக்கும். சூடான உணவுகளை அதிகமாக எடுத்துக்காதீங்க. உடம்புக்கு தேவையான அளவுக்கு உணவு எடுத்துக்காங்க. சரியான விகிதத்தில் உணவு முறையை கையாளுங்க. அதுதான் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பை தரும் உடல்நிலை சார்ந்த விஷயங்களில். அதே போல் நோயின் தன்மைகளை கண்டறிந்து அதற்கான சிகிச்சையை தரமாக செய்தால் இந்த மாதம் உங்களுக்கு இந்த நோய் தாக்கத்திலிருந்து விடுபடக்கூடிய காலமாக கண்டிப்பாக அமைந்துவிடும். குரு பயிற்சி பலன்கள் கடகராசினருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, 6க்கும் 9க்கு அதிபதியான குரு 11ஆம் இடத்துக்கு வராருங்க. இப்போ 11க்கு வரும்பொழுது மிகச்சிறப்பான ஒரு யோகத்தை தரக்கூடிய காலகட்டமாக தான் இது அமையும். முதல்ல இதுவரையிலும் இருந்து வந்த வம்பு வழக்குகள் கண்டிப்பாக தீரும். இதுவரையிலும் தன்னுடைய பிரச்சனைகள் சார்ந்த அனைத்து விஷயங்களையும் தீரக்கூடிய ஒரு காலமாகவே இது அமையும். உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்லையும் இதுவரையிலும் இருந்து வந்த பிரச்சனைகள் தீந்துரும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு மிகச் சிறப்பான ஒரு குரு பயிற்சி பலன் அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு இருக்குது இந்த மாதம். அதாவது இந்த வருடம் முழுக்கவே குரு பயிற்சி பலன்கள் இந்த வருடம் முழுக்கவே மிகச்சிறப்பானதாக தான் இருக்குது. அவர் 11ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்தை பார்ப்பார். இதுவரையிலும் தைரியம் இல்லாமல் கொஞ்சம் சிரமப்பட்டுட்டு வந்தவங்களுக்கு கண்டிப்பாக அனைத்து விஷயங்களையும், அதாவது வம்பு வழக்குகள் இந்த மாதிரி விஷயங்களில் தைரியத்தை கொடுத்து அதன் மூலமாக வெற்றிகளை கொடுக்கக்கூடிய காலமாகவும் அமைஞ்சிரும். சிறுதூர பயணங்கள் மூலமாக, அதாவது தொழில் சார்ந்த விஷயங்களில் சிறுதூர பயணங்கள் மூலமாகவும் வெளி மாநில பயணங்கள் மூலமாகவும் லாபத்தை கொடுக்கக்கூடிய வருடமாக கண்டிப்பாக கடகராசினருக்கு அமைஞ்சிவிடும். அதே போல் 5ஆம் இடத்தை பார்க்குறார். 5ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது வளர்ச்சி, தன்னுடைய விருப்பம் இதையெல்லாம் நிறைவேறக்கூடிய காலமாகவும் அமையும். இந்த வருடம் முழுக்கவே குழந்தைகளுக்காக எதிர்பார்த்திருந்த கடகராசி தம்பதியினருக்கு குழந்தைகள் விஷயத்தில் ஒரு நல்ல சிறப்பான மகிழ்ச்சியான காலமாக அமைந்து இந்த ஒரு வருட காலத்திற்குள் நல்ல சந்தோஷமான விஷயம் கண்டிப்பாக கிடைச்சிருங்க. அந்த வகையில் சிறப்பாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்தை பார்ப்பார். 7ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது இதுவரையிலும் திருமணத்திற்காக ஏங்கி இருந்தவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடந்துடும். கூட்டு தொழிலில் இதுவரையிலும் இருந்து வந்த தடைகள் தாமதங்கள் நீங்கி கண்டிப்பாக கூட்டு தொழில் மூலமாக லாபத்தை ஈட்டும் ஒரு வருடமாகவும் இந்த வருடம் முழுக்கவே இருக்கும். அதே போல் நண்பர்கள் வழியிலும் சிறப்பான முன்னேற்றங்கள், தொழிலில் முன்னேற்றங்கள் இருக்கும். மனைவி வழியிலும் வருமானம் அதன் மூலமாக ஒரு சிறப்பான பலனை அடையக்கூடிய காலமாகவும் இருக்குங்க. இந்த ஒரு வருடமே குரு பயிற்சி பலன்கள் மிகச் சிறப்பான ஒரு காலமாகத்தான் கடகராசினருக்கு இருக்குது. குரு பயிற்சி பலன்களை பற்றி கடகராசிக்கு விரிவான வீடியோ நமது சேனலில் போட்டிருக்கோம். பார்க்க விருப்பப்படுறவங்க பார்த்துட்டு வாங்க. இந்த வருடம் முழுக்கவே குரு பயிற்சி பலனில் லாபம் பெறும் கடகம் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன்.